வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டி ஆஃப் ஜூஸ் அண்ட் காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நம்ம ஜூஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்ன வெரைட்டி ஜூஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரோஸ் மில்க், அதுக்கு காம்பினேட்டாக வந்துட்டு சப்ஜா விதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கோ, அதுக்கு காம்பினேட்டாக வந்துட்டு குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிஸ்தா, அதுக்கு காம்பினேட்டாக வந்துட்டு பாதாம் பிசின். அதுக்கப்புறம் முந்திரி வந்துட்டு ஒரு 1/2 hour முன்னாடி நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அளவான தண்ணியில், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அளவான தண்ணியில் முந்திரியை ஊற வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நல்லா செம்ம சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கு காம்பினேட்டாக ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுற மாதிரி சர்க்கரை, அப்புறம் பால், தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க. நான் 4 டம்ளருக்கு தேவையான அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் வந்து எப்படின்னா நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து ஒரு 1/2 hour அல்லது 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜூஸ் சாப்பிடும்போது ஒரு வார்மான ஒரு கூலில் சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு அஸ்கா போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 1 ஸ்பூன் அஸ்கா எடுத்துக்கிறேன். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் மில்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து கலர் அண்ட் எசன்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கனால நம்மளை அதை வந்து ஒரு 3 drops போட்டால் போதும். பாருங்கள், போதுவே. அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்ஜா விதை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த குளிர்ச்சி இல்லையா, சூப்பராக இருக்கும் இது. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. இன்னொன்று கலர் வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் 2 drops போட்டுக்கலாம். ஆனால் இதுவே வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது. வேணுன்னா அந்த பால் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் கிளாஸ் வரத்துக்கு. சூப்பராக சப்ஜா ரோஸ் மில்க் ரெடி. அடுத்த ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ பார்க்கலாம். நான் 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கோ எசன்ஸ் அண்ட் கலர், இது ரெண்டும் ஒரே இதில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்போது 2 drop ஆட் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு இது சீலிங் கொடுத்துருக்காங்க, நான் ஓப்பன் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீலிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 3 drops போட போகிறேன். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு தேவையான அளவு பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கலரிங்க கலர் வந்து மைல்டாக சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கலர் வந்து எங்கள் குட்டீஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரான கலர் வேணுமாமா, அதனால் இன்னும் ஒரு ட்ராப்ஸ் ஆட் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து குங்குமப்பூ போட வேண்டியது தான். இது வந்து நிறையா போட்டுறாதீங்க, ஒரு 2 அல்லது 3 இது தான். பாருங்கள், நான் ஒன்று தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், மேங்கோ ஜூஸ் ரெடி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்தா. இதுக்கும் நான் வந்துட்டு அதே சேம் இதுதான், ஆனால் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு. சூப்பராக இருக்க போது இதுவும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா கலரும் எசன்ஸும் இதிலே கொடுத்துட்டாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி அப்படியே ட்ராப்ஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். வேணுங்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 drops ஆட் பண்ணுறேன்.
இதோட நம்ம பால் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். வாவ், க்ரீன் கலர், குபேரர் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, செம்மையாக இருக்கு. பிஸ்தா கலரில் சும்மா சான்ஸே இல்லை. என் பொண்ணுக்கு பாருங்கள், அப்படியே இங்கே நான் செய்ய அவளுக்கு அங்கே நாக்கு ஊறுது. இப்போ வந்து நான் பாதாம் பிசன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சான்ஸே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பிஸ்தா ஜூஸ் ரெடி. எப்பயுமே வந்து எசன்ஸ் நீங்கள் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது கடையில். எப்போ வாங்கினாலும் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக ஷேக் பண்ணிவிட்டு, அந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா மிக்சடாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முந்திரி ஜூஸ். இது என்னன்னா, நான் வந்துட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா மையை அரைச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமான குவான்டிட்டி போட்டோம். இப்போ 4-5 பேர் இருந்தாங்க அப்படின்னா நிறையா போட்டு நம்ம மிக்சிலே வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக குவான்டிட்டி போடுறதுனால நான் இதில் வந்து நல்லா மையை சூப்பராக அரைச்சிட்டேன். இதை வந்துட்டு இதை கொஞ்சம் பால் ஊற்றி ஆட் பண்ணிட்டு இதில் போட வேண்டியதுதான். நான் இதுலேயும் வந்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் பால் வந்து ஊற்றிருக்கேன், அதை அப்படியே இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதோடு நம்ம வந்துட்டு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அது செமையாக திக்காக இருக்குது, சூப்பராக. இந்த ஏலக்காய் தோல் வந்து எடுத்துகிட்டு நான் ஏலக்காய் மட்டும்தான் இருக்குது, அதையும் நம்ம வந்து நைஸாக வந்து தூளாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஏலக்காய் நல்லா தூள் பண்ணியாச்சு. இதை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முந்திரி பால் ரெடி. ஜூஸுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே பாலில் தான் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க், மேங்கோ, பிஸ்தா, கேஷ்யூநட். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 வரும், மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம், ஜூஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ.